கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் அடுத்தடுத்து 39 பேர் உயிரிழந்துள்ளதால் கருணாபுரம் காலனியே சோகத்தில் மூழ்கியுள்ளது. விடியாட்சியில் மீண்டும் ஒரு மரக்காணம் சம்பவமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் காலனியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் ஆங்காங்கே சுருண்டு விழுந்து உறவினர்கள் கண்முன்னே துடிதுடித்த காட்சிகள்தான் இவை. 70க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து உயிருக்கு போராடினர். என்ன செய்வதென்று தெரியாமல் உறவினர்கள் தவித்த நிலையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகே கள்ளச்சாராயம் குடித்தவர்களை ஆம்புலன்ஸ், ஆட்டோ, இருசக்கர வாகனம் என கிடைத்த வாகனங்களில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு சாறை சாறையாக அழைத்துச் சென்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உயிர் காக்கும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததால் உயிருக்கு போராடிய 18 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் பலர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளச்சாராயம் குடித்து அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் சூழலின் வீரியத்தை புரிந்து கொள்ளாமல் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தது உறுதியாகவில்லை என அலட்சியமாக பேசியது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக இருந்தது. நேரம் ஆக ஆக உயிரிழப்பு எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனதால் விபரீதத்தை உணர்ந்த விடியா அரசு அலட்சியமாக பேட்டியளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமாரை இடமாற்றம் செய்துவிட்டு புதிய ஆட்சியராக MS பிரசாந்தை நியமித்தது. கள்ளச்சாராய மரணங்களை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட SP சமைசிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கொடி கட்டி பறந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த வழக்கை CBCIDக்கு மாற்றி உளவுத்துறையும் காவல்துறையும் முற்றிலும் செயலிழந்து விட்டதை விடியா திமுக அரசு ஒப்புக்கொண்டது. இதனிடையே கள்ளக்குறிச்சியில் கூவி கூவி குடத்தில் வைத்து கள்ளச்சாராயம் விற்ற வீடியோ வெளியான நிலையில் விடியா அரசின் ஆட்சியாளர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு 200 லிட்டர் கள்ளச்சாராயம் சிக்கிய நிலையில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராய ஊழல்கள் அழிப்பெல்லாம் நாடகமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் காலனியில் எங்கு பார்த்தாலும் சாராய பாக்கெட்டுகள் சிதறி கிடந்த நிலையில் பல மாதங்களாக கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடந்தது அம்பலமாகியுள்ளது. விடியா அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்காது என கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.